I welcome you to learn English. இந்த வீடியோவில் இங்கிலீஷ் ரீடிங் எக்ஸசைஸ் பண்ண போகிறோம். உங்களோட இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்லை கண்டிப்பாக இந்த எக்ஸசைஸ் டெவலப் பண்ணும். நான் க்ரீன் கலரில் கொடுத்துருக்கேன் அந்த சென்டென்ஸ், அதை பாருங்கள். த ப்ராப்ளம் இஸ் there is no shop opened. இந்த வாக்கியத்தை பேஸ் பண்ணி தான் கீழே இருக்கிற சென்டென்சஸை நீங்கள் செலக்ட் பண்ண போகிறீங்க, அதாவது ரீட் பண்ணி செலக்ட் பண்ண போகிறீங்க. த ப்ராப்ளம் இஸ் there is no shop opened. ப்ராப்ளம் என்னென்னா எந்த கடையும் திறக்கவில்லை. அதுதான் அந்த மெயின் சென்டென்ஸ், க்ரீன் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறேன். இந்த வாக்கியத்தோட அர்த்தத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரியான வாக்கியங்களை நீங்கள் கண்டுபிடிக்கணும். த ப்ராப்ளம் இஸ் there is no shop open. Why didn't you buy yesterday? ஏன் நேற்றே நீ வாங்கலை? இன்றைக்கி கடையெல்லாம் க்ளோஸ் ஆகிருக்கு, ஏன் நேற்றே நீ வாங்கலை? Why didn't you buy yesterday? இது அதுக்கு ரிலேட்டடாக இருக்குது. அதே மாதிரி கீழே ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற 3 வாக்கியங்களை பாருங்கள். அதில் லாஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள். யூ வேர் வாட்சிங் டெலிவிஷன் த ஹோல் டே. நீ நேற்று ஃபுல் டேயும் டிவி பார்த்துக்கிட்டே இருந்த. இப்போ எல்லா சென்டென்சஸையும் கனெக்ட் பண்ணி பாருங்கள். த ப்ராப்ளம் இஸ் there is no shop opened. Why didn't you buy yesterday? You were watching television the whole day. ஓகே, அதே மாதிரி அடுத்தது பாருங்கள். let us wait till they open. அவங்க திறக்கிற வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். in the meantime, இதுக்கு இடையில் prepare a list to buy. என்னென்ன பொருட்கள் வாங்க போகிறோன்னு ஒரு லிஸ்ட் ரெடி பண்ணுவோம். இந்த மாதிரி மீனிங்கை கனெக்ட் பண்ணி சென்டென்சஸ் நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. இந்த எக்ஸசைஸ் உங்களுடைய இங்கிலீஷ் ரீடிங் ஸ்கில்லை நல்லா டெவலப் பண்ணும், இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லையும் நல்லா டெவலப் பண்ணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில் டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க, கண்டிப்பாக டெவலப்மெண்ட் இருக்கும். க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற சென்டென்ஸை நல்லா கவனிங்க. கைண்ட்லி மேக் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். இமீடியட்டாக என்னென்ன அரேஞ்ச் பண்ணணுமோ அரேஞ்ச் பண்ணுங்கள். இந்த வாக்கியத்தை ஃபாலோ பண்ணுற மாதிரியான வாக்கியங்கள், எல்லோ கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற வாக்கியங்கள் ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. தென் ஒயிட் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற வாக்கியங்களை கண்டுபிடிங்க. இதை ரீட் பண்ணி கண்டுபிடிக்கணும். கண்டினியூஸாக அந்த மீனிங் வர்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். நவ் லுக் அட் திஸ். க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற அந்த சென்டென்ஸ்க்கு ரிலேட்டடாக இல்லாத சென்டென்சஸ். லெட் அஸ் டேக் ரெஸ்ட் ஃபார் சம் hours. அது சம்மந்தமே இல்லை. அதே மாதிரி ஐ ஓப்பன்டு மை ஸ்நாக்ஸ் பாக்ஸ் அண்ட் ஏட், இதுவும் நான் ரிலேட்டட். இப்போ மீனிங் ரிலேட் பண்ணி ரீட் பண்ணுவோம். கைண்ட்லி மேக் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ். ஆஃப்டர் தேர் அரைவல் வி cannot அரேஞ்ச். உடனே ரெடி பண்ணுவோம், அவங்க வந்துட்டாங்கன்னா நம்மளால் அரேஞ்ச் பண்ண முடியாது. வி மஸ்ட் டூ திஸ் ஃபாஸ்ட். நம்ம வேகமாக அதை செய்யணும். இதே மாதிரி அடுத்த செட். கைண்ட்லி மேக் இமீடியட் அரேஞ்ச்மெண்ட்ஸ் டு ரிசீவ் our சீஃப் கெஸ்ட் டுடே. ஹீ இஸ் கம்மிங் ஃப்ரம் தி US யூனிவர்சிட்டி. Now look at this table. இதில் க்ரீன் கலர் பேக்ரவுண்டில் இருக்கிற சென்டென்ஸ் பேஸ் பண்ணி மீனிங் கண்டுபிடிச்சு அடுத்தடுத்த வாக்கியங்கள், ஃபாலோ பண்ணுற வாக்கியங்களை கண்டுபிடிக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் கெட்டிங் ரெடி. மாணவர்கள் ரெடி ஆகி கொண்டிருக்கிறார்கள், தயாராகி கொண்டிருக்கிறார்கள். வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. எல்லோ கலர் அண்ட் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட்ஸில் இருக்கிற சென்டென்சஸை ரீட் பண்ணி பாருங்கள். கண்டினியூஸாக வர சென்டென்சஸை கண்டுபிடிங்க. நான் ரிலேட்டட் சென்டென்ஸையும் கண்டுபிடிங்க. ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற சென்டென்சஸ் not related. Students are getting ready. After receiving the question paper, they will start answering. Continuous வருதா? அதே மாதிரி இன்னொரு சென்டென்ஸ் பாருங்க. Students are getting ready. They study hard to get through the exams. Get through அப்படின்னா அந்த எக்ஸாம்ஸில் பாஸ் பண்ணுறது, எழுதி வின் பண்ணுறது, அதான் get through. Which one did you bought yesterday? நேற்று எதை நீ வாங்கினாய்? விச் ஒன் டிட் யூ பாட் எஸ்டர்டே? இந்த கொஸ்டினுக்கு ரிலேட்டடான வாக்கியங்கள். எல்லோ கலர் பேக்ரவுண்ட், அகைன் ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். எது அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. நாட் ரிலேட்டட் சென்டென்சஸையும் கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க, ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். விச் ஒன் டிட் யூ பாட் எஸ்டர்டே அண்ட் வேர் டிட் யூ பை? வென் டிட் யூ பை? எந்த ஒன்றை நீ வாங்கினாய், எப்பொழுது வாங்கினாய், எங்கே வாங்கினாய்? இது எல்லாமே கேள்விகள், கண்டினியூஸாக வருது. இன்னொரு செட் பார்க்கலாம். விச் ஒன் டிட் யூ பாட் எஸ்டர்டே? நேற்று எந்த ஒன்றை நீ வாங்கினாய்? த பிளாக் பேக் ஆர் த ஒயிட்? பிளாக் கலரில் இருக்கிற பேக்கை வாங்கினியா, ஒயிட் வாங்கினியா? போத் ஆர் லுக்கிங் நைஸ். ரெண்டுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிறது இந்த சிச்சுவேஷனுக்கு நாட் ரிலேட்டட். நவ் ரீட் தீஸ் சென்டென்சஸ். ஐ ஹாவ் டு கம்ப்ளீட் திஸ் ஒர்க். நான் அந்த வேலையை முடித்தாக வேண்டும். இதை கண்டினியூ பண்ணுற மாதிரியான வாக்கியங்கள் என்னென்ன இருக்குது?
நாட் ரிலேட்டட் சென்டென்சஸ் என்னென்ன இருக்குது. வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். I have to complete this work. I do not have enough time. எனக்கு போதுமான டைம் இல்லை, நான் இந்த வேலையை முடித்தாக வேண்டும். After completing, I must submit. முடித்ததுக்கப்புறம் நான் சப்மிட் பண்ணணும். இன்னொரு செட், I have to complete this work. நான் இந்த வேலையை முடித்தாக வேண்டும். I need your help to do this. இது செய்கிறதுக்கு உன்னுடைய ஹெல்ப் தேவை. Clarify my doubts while doing this work. நான் இந்த வேலையை செஞ்சிட்ருக்கிறப்ப ஏதாவது டவுட்ஸ் வந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணு. ரெட் கலரில் மார்க் பண்ணியிருக்கிற சென்டென்சஸ் ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது நாட் ரிலேட்டட் அப்படிங்கிறது நல்லா தெரியும். பேங்க் ஹாலிடேஸ் ஹாவ் பீன் அனௌன்ஸ்டு. பேங்க் ஹாலிடேஸ் வங்கி விடுமுறைகள் ஹாவ் பீன் அனௌன்ஸ்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ எல்லோ கலர் பேக்ரவுண்ட், ஒயிட் கலர் பேக்ரவுண்ட். ரீட் ஆல் த சென்டென்சஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி கண்டினியூஷன். Bank holidays have been announced. We need our account statement for auditing. Account statement நம்மளுக்கு auditing பண்ணுறதுக்கு தேவைப்படுது. Before holidays we must get the statement. Holidays வர்றதுக்கு முன்னாடி அந்த ஸ்டேட்மெண்ட்லாம் நம்ம வாங்கணும். இது கண்டினியூஸாக வருது. இன்னொரு செட், பேங்க் ஹாலிடேஸ் ஹேவ் பீன் அனௌன்ஸ்ட். கீப் இனஃப் கேஷ். போதுமான அளவு கேஷை வச்சுக்கோ. ஆர் ஹாவ் யுவர் கிரெடிட் கார்டு வச்சுக்கோ. ஸோ இது எல்லாமே கண்டினியூஸாக வருது. நாட் ரிலேட்டட் ரெட் கலரில் மார்க் ஆகிருக்கு. நவ் லுக் அட் தீஸ் சென்டென்சஸ், ரீட் தீஸ் சென்டென்சஸ் அண்ட் ஃபைண்ட் அவுட் தி ஆன்சர். இதனுடைய ஆன்சரை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்.